வணக்கம் மாணவர்களே, நாம் இப்பொழுது 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் பயிற்சி 1.3ல் 8வது கணக்கு பார்ப்போம். இது முக்கோணவியல் சார்ந்த கணக்குகள் தான். சார்பின் வீச்சகத்தை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 காஸ் எக்ஸ். இங்கே -1 விடுபட்டுருக்கு, -1 போட்டுக்கோங்க கணக்கில். -1 2 cos x -1 இதான் கணக்கு. இப்போ இதனுடைய வீச்சகத்தை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த cos x எதுக்கு நடுவில் இருக்கும்னா -1க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கோங்க. cos x is lies between -1லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். இது cos x. ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2ஆல் பெருக்கிறோம். 2 ஏன்னா இங்கேருந்து 2 cos xன்னு இருக்குது. அதுக்காகவே நம்ம என்ன செய்கிறோம், 2ஆல் பெருக்கிறோம். இதை மைண்டில் வச்சுட்டு தான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்ம செய்கிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குது, இங்கே -1 இருக்குது. அப்படின்னா என்ன செய்கிறோம், -2 -1. அந்த நடுவில் உள்ளது எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்க கணக்கை என்னது கொண்டு வரணும். அப்படின்னா என்ன வரும், இங்கே -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 cos x -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. கிட்டத்தட்ட இது போல் வந்துருச்சா. இப்போ ஆனால் இங்கே என்ன இருக்குது, கீழே இருக்குது, பகுதியில் இருக்குது. நம்மளுக்கு என்ன இருக்குது, தொகுதியில் இருக்குது. அப்படின்னா என்னது, தலைகீழாக மாற்றுறோம். தலைகீழாக மாற்றும்போது 1/3 அப்படி இந்த சமக்குறியீடும் மாறிடும். தலைகீழாக மாற்றும்போது எல்லாமே என்ன செய்கிறோம், மாறிடும். 1/2 cos x -1 இந்த பக்கம் மாறிடும். அந்த பக்கம் உள்ள சமக்குறியீடு இந்த பக்கம் மாறிடும். மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் உனக்கு, எல்லாமே இதை தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த எஃப் ஆஃப் எக்ஸை இங்கே போட்டுக்கோ. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, எஃப்பின் வீச்சகம் தான் கேட்டிருக்காங்க. எஃப்பின் வீச்சகம் எழுதும்போது நம்மளுக்கு எண் கோடு நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அதே தான் இப்போ நான் போட போகிறேன். அந்த எண் கோடு போடும்போது இங்கே என்ன வரும்னா -∞, மிடியில் 0ன்னு எடுத்துக்கோங்க. இது -∞, இது +∞. இந்த -∞ மைனஸ் சைன்லாம் வரும். இங்கே என்ன இருக்குது, -1/3 இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே 1 இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம்னா, இடைவெளி எழுதி நம்ம வீச்சகம் எழுத போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸின் வீச்சகம் இந்த பக்கம் வரும்போது -∞. ஆனால் இந்த இது என்னது, -1/3. அந்த -1/3 போட்டு இந்த ப்ராக்கெட் க்ளோஸ்டாக கொண்டு வரணும். அடுத்து யூனியன். இதை ஆட் பண்ணும்போது 1 என்னது, 1 க்ளோஸ்டாக இருக்கும், 1க்கு மேற்கொண்டு தான் போகணும், ஈக்குவல் டு ∞. இவ்வளோ தான். இது ஓப்பன் வளைஞ்சி இருக்கணும். க்ளோஸ்டு நம்ம இந்த ப்ராக்கெட் கணக்காக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இந்த கணக்கும் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க.